ஒரு நாட்டினோட வளர்ச்சின்னா அதை நாம் எப்படி சொல்லுவோங்க, அந்த நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் மெயினாக சொல்லுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது இந்த சாலைகள், அப்புறம் அங்கே இருக்கிற பொது போக்குவரத்து, இதுதான் சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி விஷயத்தை பார்க்க போனால் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா இந்தியா பின்தங்கி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 10-15 வருஷமாக அந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம முன்னேறி இருக்கோம். இருந்தாலும் சிங்கப்பூர், மலேசியா, சீனா, கொரியா இதை கம்பேர் பண்ணால் நம்ம பின்னாடி தான் இருக்கோம். இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் அதில் ஒரு முன்னேற்றம் தெரியுது. சாலைகள்லாம் ஓரளவுக்கு நிறைய தரமான சாலைகள் வந்திருக்கு. அதே மாதிரி பொது போக்குவரத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ், வால்வோ, ஸ்கேனியா இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் ட்ரெயின் தான் நம்மளதில் வந்து ரொம்ப பேசுபட பொருளாக இருந்தது. இந்திய ரயில்வேஸில் வந்து ட்ரெயின்லாம் ரொம்ப மோசம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேயும் கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்திருக்கு. வாங்க அதெல்லாம் விரிவாக பார்ப்போம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். அவ்வளோதாங்க, சென்ட்ரல்குள்ளே வந்துட்டேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 இருக்கேன். என்னடா இவன் இன்ட்ரடக்ஷனில் வந்து ஒரு மாறுபட்ட வித்தியாசமான பயணம்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். எஸ், பிபி வந்தே பாரத், சென்னை, பெங்களூரு, மைசூர், இந்த வந்தே பாரத்தில் தான் இன்றைக்கி நம்மளோட பயணம். ஏன் நான் அந்த மாதிரி சொன்னேன்னா, நம்ம இந்தியா மாதிரி நாடுகள் வந்து இன்னமும் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு சாமானியன் பயணம் பண்ணுற ட்ரெயின் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் பார்த்திங்கன்னா ஃபேர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% ஃப்ளைட்டோட ஃபேர் வரும். அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் சொன்னேன், மாறுபட்ட வித்தியாசமான ஒரு பயணம். அந்த முயற்சியை இந்தியன் ரயில்வே எடுத்திருக்காங்க. அதில் நாமளும் பங்கு பெறுவோன்னு வாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயம், சாதாரண வந்தே பாரத் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கணும் நம்ம நாட்டில். அதுதான் என்னோடய விருப்பம். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸுங்க, இதுவே ஃபுல்லாகி போச்சு. நம்மளோட கோச்சு C12 சேர் கார். இது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட்டு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இந்த ஃபுட் ட்ரேங்க. இந்த சாப்பிட்றப்ப நம்ம ஃபுட்டு வச்சு சாப்பிட்றதுக்காக ஃபுட் ட்ரே சீட்டுக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கும், முன் சீட்டுக்கு பின்னாடி இருக்கும். ஆமாம், USB வந்து சீட்டுக்கு கீழே இருக்கும், USB. இதில் பார்த்திங்கன்னா ட்ரெயினில், மற்ற ட்ரெயினில் செயின் இருக்கும் இல்லைங்களா, நம்ம செயின் பிடிச்சி இழுக்கணும் எதனா வந்து எமர்ஜென்சினா. இதில் அதெல்லாம் கிடையாதுங்க. புஷ் டு டாக் ஒரு இது இருக்குது பாருங்கள், அதில் ஒரு பட்டன் இருக்கும், அதை புஷ் பண்ணி நீங்கள் பேசலாம் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா. அதே மாதிரி பாருங்கள், கோச்சில் நல்ல லக்கேஜ் கேரியர், நல்ல ஸ்பேசியஸான லக்கேஜ் கேரியர் 2 சைடும் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக மார்னிங் 5:50, காலையில் விடிய காலம் 5:50க்கு எடுத்துட்டாங்க. சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையில் ஒரே ஸ்டாப் தான், காட்பாடி தான். காட்பாடிக்கு எத்தனை மணிக்கு போகுது, பெங்களூருக்கு எத்தனை மணிக்கு போகுது, அந்த டைமிங்லாம் கரெக்டாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பெரம்பூர் ஸ்டேஷன் தாங்க கிராஸ் ஆகுது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 125 இங்கே. ஆனால் உள்ளே வந்து ஒன்றுமே தெரியல. கோச்சில் அதனுடைய எஃபெக்ட் ஒன்றுமே தெரியல. ஆனால் ஸ்பீடு வந்து 125 போகுது பெரம்பூர் கிராஸ் பண்ணதுமே. பெரம்பூர் தாண்டினதுமே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு குக்கீஸு, அப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் அந்த டீ, ஏலக்காய் டீ மிக்சரு, குக்கீஸு, பிஸ்கெட்டு, மினிபிக் குக்கீஸ், அப்புறம் ஒரு ஸ்டிக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கு டீயை. இதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் தருவாங்க. ஹாட் வாட்டர் கொடுத்தா தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ண முடியும்.
ஹாட் வாட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ இந்த ஹாட் வாட்டரில் இந்த ஏலக்காய் அந்த இன்ஸ்டன்ட் டீ மிக்ஸை நம்மளே மிக்ஸ் பண்ணி நம்மளே குடிக்க வேண்டியது தான். வீட்டில் மாதிரிலாம் இங்கே யாரும் டீலாம் போட்டு தர மாட்டாங்க, நம்மளே மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப டீ வந்து மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. ஒரு சாப்பிட்லாம், டீ ஒன்றும் தப்பு இல்லை. வாட்டர் பாட்டில் இப்போ தாங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. என்ன ஒன்று, இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நம்ம காலுக்கிட்ட வருது, அதுதான் ஒரு பிரச்சனை. காலாண்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த யூஎஸ்பி சார்ஜர் பார்த்திங்கன்னா கீழே சீட்டுக்கு கீழே வருது. அரக்கோணம் ஜங்ஷனுங்க. அரக்கோணம் ஜங்ஷனு நமக்கு உள்ளேருந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரிலங்க. ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் இல்லை ஷிப்பில் போகிற மாதிரி இருக்குது, மிதக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அரக்கோணம் ஜங்ஷனை 105 கிலோமீட்டர் ஸ்பீடில் கிராஸ் பண்ணுது. இப்போது இந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இப்போ 110 க்ரூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. ஆனால் உள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு ஒன்றும் தெரிலங்க, ஒரு ஷேக் இல்லை, எதுவும் இல்லை. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, அவ்வளோ செம்மையாக இந்த கோச்சை டிசைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்பீடு தெரியுதான்னு தெரியல கிளியராக. இப்போ வந்து நாம் வந்து ஆல்மோஸ்ட் 130ங்க 128 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோச்சிக்குள்ளே. நான் ஜூம் பண்ணி தான் காமிக்கிறேன் ஸ்க்ரீனில். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். 128 km ஸ்பீடில் போகுது. ஆனால் உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியல, எந்த விதமான ஒரு ஆக்சுவலாக நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது. சூப்பரான ஒரு சன்ரைஸு. கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. சென்னையிலேருந்து கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரிஸ்லிங்கில் தான் இருந்தது. இப்போ நம்ம அரக்கோணத்தை தாண்டி காட்பாடிக்கு, அரக்கோணத்துக்கும் காட்பாடிக்கும் இடையில் போய்கிட்டு இருக்கோம். சூப்பரான ஒரு விண்டோ வியூங்க, சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எர்லி மார்னிங் ட்ராவலிங்கில் இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்ன பண்ணுறது, பக்கத்துலலாம் நிறைய பேர் ஏதோ நைட்டு 12 மணி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கேன். சின்ன பசங்க வயசில் காலையிலேயே மார்னிங்லேயே ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரில. சரி பரவாயில்ல, விடுங்க, நமக்கு தேவையில்லை, நம்ம எப்பயும் போல் இருப்போம், அவ்வளோதான். இப்படி தான் இருப்பானுங்க 2K கிட்ஸ். இல்லை, டைமிங்லாம் வேறு மாதிரி இருக்கும். நைட்டில் வந்து ஃபுல்லாக மூச்சிகிட்டு இருப்பான், காலையில் தூங்குவான். சரி ரைட்டு, அவன் லைஃபு, அவன் எப்படி வேணாலும் தூங்கலாம், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அவன் தூங்குறது, அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் எப்படி தூக்கம் வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அது சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். இதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் செம்மையான ஒரு வியூங்க, சூப்பரான ஒரு சன்ரைஸு, செம்ம ஒர்த்தான ஒரு இந்த இடம், இந்த சீனரி. அப்படியே ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அப்படியே ஒரு புகை மண்டலத்துக்குள்ளேருந்து சூரியன் மேலே வராரு, சன்ரைஸ். அருமையான ஒரு தரமான ஒரு இந்த சீனரி.
ஒன்றும் பெருசாக குறை இல்லைங்க. டாய்லெட்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஹேண்ட் சானிடைசரு, இந்த பக்கம் வந்து அந்த லிக்விடு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். டிஷ்யூலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் டாய்லெட்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக பயோ டாய்லெட்டு தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. டாய்லெட்லாம் செம்மையாக இருக்குது. அதான் இது வந்து ஒரு ஃபாரின் ட்ரெயின் அந்த லுக்கில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இங்கேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் வச்சு 3+2 கான்ஃபிகரேஷனில் இருக்குது சீட்டு. 3+2 எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் வந்து பார்த்திங்கன்னா 2+2 தான். சேர் காரில் 3+2 அந்த கான்ஃபிகரேஷனில் தான் இருக்குது. இந்த இடம் 2 கோச்சுக்கு 2 காருக்கு நடுப்புற பாருங்களேன். இந்த இடம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஆட்டோமேட்டிக் டோரு பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபுட்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுங்க. ஒரு கோச்சுக்குமே இருக்குது. அந்த ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டாக சர்வ் பண்ணுறதுக்காக இந்த கார்பேஜ் எல்லாம் அவங்களே கலெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம டீ கப்ஸு எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், நல்ல ஒரு விஷயம் நம்ம இந்தியன் ரயில்வே கிட்ட இருந்து. இதுக்கப்புறமும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்தே பாரத் வரப்போகுது. சாதாரண வந்தே பாரத் வரப்போகுது, ஸ்லீப்பர் வந்தே பாரத் வரப்போகுது. இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் இந்த வந்தே பாரத்தில். சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். இவர் ஏன் இந்த மாதிரி போய் நிற்கிறாருன்னு தெரிலங்க. இது ஆட்டோமேட்டிக் டோரு. 2 மினிட்ஸ் தான் டைமே இருக்குது. யாராவது ஏறணும் இறங்கணுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் டோரு, இந்த சென்சார் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நிற்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஏன் தான் இப்படி இருக்கிறாங்கன்னே தெரில நம்ம ஆளுங்க. இதில் எதுக்கு ஒரு எக்ஸசைஸு? பண்ண வேண்டிய இடத்துல பண்ண வேண்டிய நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. ட்ரெயின் படியில், ட்ரெயின் டோரில் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், இப்போ இவங்க வந்து எவ்வளோ ஒரு 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 ஷார்ட் பீரியடில் வந்து ஏறுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி டைமில் போய் அந்த டோர்கிட்ட நின்னோம்னா, இது மற்ற டோர் மாதிரி கிடையாது. இது ஆட்டோமேட்டிக் டோரு. 2 மினிட்ஸ் தான். அந்த டைமிங்குள்ளே அது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக எப்பவுமே இருக்கவே கூடாதுங்க இந்த விஷயத்தில். ப்ளஸ்ஸு இந்த மாதிரி இடத்துல, இந்த மாதிரி டோரில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அது பாருங்கள், மூட போகுது பாருங்கள். லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு, க்ளோஸ் ஆக போகுது. ஏன்னா இது வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நம்ம அதை கண்டிப்பாக வந்து ஒபே பண்ணணுங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதோ இப்போ போய் உட்காந்துட்டாரு, ரைட்டு, நல்ல விஷயந்தான். அது வந்து முதல்ல கொஞ்சம் தூரமாக இருந்து அதை பார்க்கலாம். அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் இதை நம்ம வந்து ஏன்னா நம்ம ஆளுங்க இது மாதிரி இருக்கிறோன்னு நம்மளுக்கே தெரில. ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங். அப்படியே நம்ம கோச்சுக்குள்ளே போகலாம். காட்பாடியிலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் டிலே. அதை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இந்தியன் ரயில்வேவில். ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. காட்பாடி தான், ஒரே ஸ்டாப் தான். சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையில் காட்பாடியிலேருந்து ட்ரெயின் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. 5 மினிட்ஸ் டிலே தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாம்பார், அந்த இது சட்னி, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஐயோ, பொங்கல், வடை, கேசரி. சரிதான். நம்மெல்லாம் வீட்லேயே பொங்கல்னால் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை சாப்பிட்றதுக்கு. இதுதான் காசு கொடுத்து நம்மளுக்கு சூனியம் வச்சுக்கிறதுன்றது. பொங்கல், வடை, கேசரி, பா அருமை.
ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி இருக்குது காலையிலே. நல்ல விஷயம். சரி, ஓகே, ஆர்டர் பண்ணியாச்சு, வந்துடுச்சு, சாப்பிட்டு பார்ப்போம். ஃபுட்டு வந்து நாட் பேடு, ஆவரேஜ். மற்ற ட்ரெயினும் கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் பெட்ரு. அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. காலையிலே பொங்கல் தூங்க வைக்க போகிறோன்னா என்னன்னு தெரில. அதனால் உங்கள் விருப்பம். என்னோடய சஜஷன் ஃபுட்டு ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. அவ்வளோதான். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. காட்பாடி மாறினாவே அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டே வருங்க. தரமா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஹில்ஸ்லாம் ஃபாகியாக அப்படியே பயங்கரமாக அப்படியே காட்பாடியை தாண்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்நாடகாவை நெருங்கி போகிறப்ப இந்த லொக்கேஷனே தரமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. சூப்பரான விஷயம். உண்மையிலே அளவுக்கு கிளியராக கேமராவில் தெரியுதுன்னு தெரில. செம்மையாக பின்னாடி அந்த ஹில்ஸு பேக்ரவுண்டில் அப்படியே ஃபாக் மூடிக்கிட்டு இருக்கு. தரமான ஒரு சீனரி. வடிவேல் ஒரு காமெடி வரும், கிணற காணுன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த ஜோலார்பேட்டை ஸ்டேஷன்லேருந்து பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஏலகிரி தெரியும். இப்போ வந்து தான் ஞாபகம் வருது, ஏலகிரியை காணோம். வடிவேல் காமெடி மாதிரி ஏலகிரியை காணோம். என்னடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபுல்லாக அப்படியே ஃபாக் மூடிக்கிட்டு இருக்கு. லைட்டாக தெரியும் பார்த்தீங்கன்னா, மேகம் ஃபுல்லாக அப்படியே ஏலகிரியை அப்படியே மூடி சூழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படி ஒரு கிளைமேட்டு பிரமாதமாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் அந்த ஏலகிரியில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனாலும் இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் இருந்து அப்படியே ஏத்தாப்பில் அந்த ஏலகிரியோட வியூ அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ அழகாக இருக்கும். வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்குது. ஏலகிரியை காணன்னு தான் சொல்ல தோணுது. அந்த அளவு மேகம் சூழ்ந்து மூடிக்கிட்டு இருக்கு. லைட்டாக தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த மலை முகடுகள். இருந்தாலும் ஒரு வருத்தம், அதை வந்து காமிக்க முடியலேன்ற ஒரு வருத்தத்தோடு இந்த ஜோலார்பேட்டை ஜங்ஷனை நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு மிஸ்ட்டு க்ளவுடு ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஜோலார்பேட்டையை இந்த ஏலகிரியை பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தத்தோடு கடந்து போகிறோம். அவ்வளோதான். இப்போ வரப்போகிற இந்த ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஊருங்க. குப்பம், ஆந்திர பிரதேஷ். இது முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லைங்களா, அவரோட கான்ஸ்டிடியூவன்சி, அவரோட தொகுதி. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊர் பார்த்திங்கன்னா இது பாறை, இது ஹில்ஸ்னு சொல்ல முடியாது, பாறை மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. இவங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் ட்ரிப் இரிகேஷன் டெக்னாலஜி, அதாவது இஸ்ரேலோட சொட்டு நீர் பாசனத்தை அடாப்ட் பண்ணி இந்த ஏரியாவில் விவசாயம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவங்க. அந்த குப்பம் ஸ்டேஷனை தான் ஸ்கிப் பண்ணி வந்தே பாரத் போய்கிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கல்டிவேஷன் ரொம்ப ஃபேமஸுங்க. குப்பம் அட்வான்ஸான ஒரு, அதாவது இந்த ஏரியாவில் அந்த பாறைகள் அதிகம் இருக்கிறதால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் இவங்க 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இஸ்ரேல் தான் வந்து அந்த ஏரியாவில் தண்ணி இல்லாததால் அந்த ஏரியாவில் ட்ரிப் இரிகேஷனில் ரொம்ப ஃபேமஸ். அந்த டெக்னாலஜியை போய் அங்கே இஸ்ரேல்லேருந்து ஃபஸ்ட்டு சந்திரபாபு நாயுடு சிஎம்மாக இருந்தப்போ அந்த மாதிரி பண்ணி இந்த ஏரியாவில் இன்னமும் அந்த ட்ரிப் இரிகேஷன் இந்த இஸ்ரேலோட சொட்டு பாசன முறையில் தான் பயிர் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குப்பத்தை தான் ஸ்கிப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். கர்நாடகாக்குள்ளே என்ட்ராயிட்டோம். வர மேஜரான ஸ்டாப் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பங்கார்பேட்டில் வந்தே பாரத் நிற்காது. பங்கார்பேட்டை ஸ்கிப் பண்ணி போய்கிட்டு இருக்கு. பங்கார்பேட்
ஸ்டேஷன், ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்டேஷன் கர்நாடகா. அது ஸ்கிப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் பங்காரப்பேட்டை. அவ்வளோதாங்க, பெங்களூர் சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸு பெங்களூர் சிட்டி. எஸ்பிசி, கிராந்தி வீரா, சங்குல்லி, ராயனா, மெஜஸ்டிக்கு எல்லாம் ஒன்று தான். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். சிட்டிக்குள்ளே போகிறப்போ தான் செம ஸ்பீடில் போகிறான் நம்மால். ஓட்டம் விடுங்க. ஆனால் ஒரு விஷயம், நல்ல விஷயங்க, நீங்கள் ஓம்னி பஸ்ஸில் மற்ற பஸ்ஸில் வர்றதை விட இது வந்து பெட்டர் ஆப்ஷன், சூப்பரான ஆப்ஷனு. ஆல்மோஸ்ட் வந்து 4 hours 20 minutes. பொங்கல் பிடிக்குதோ பிடிக்கலையோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம். டீ ஆவரேஜு, பரவாயில்ல, அதெல்லாம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் பஸ்ஸில் வர்றதுக்கு நீங்கள் ஓம்னி பஸ்ஸில் 1000 ரூபாய், 1200 800 கொடுக்கறதுக்கு இந்த வந்தே பாரத் ட்ராவல் வந்து ஒர்த்து, பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, சிட்டி வரப்போகுது. சந்தைக்கடை மாதிரி ஆயிடுச்சு ஆளுங்க பண்ணுற வேலை. அப்பா, இங்கே வந்துட்டா தாங்க இறங்க முடியும். உள்ளே இருந்தோம்னா அவ்வளோதான், நம்ம லாபிக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, 15 minutes டிலே, 15 நிமிஷம் டிலேவில் கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெயினுக்கும் 15 நிமிஷம் டிலேன்றது ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் வேறு வழி இல்லை, 15 நிமிஷம் டிலேவில் கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்துட்டோம். இந்த சென்னை பெங்களூரு வந்தே பாரத் இந்த ஜர்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.